கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 3 வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறவர். அவர் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் கைகளின் கிரியைகளாயிருக்கிறோம். அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்கவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. நம்முடைய துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் என்றால் நம்முடைய துதிகளை தேவன் எவ்வளவாக எதிர்பார்க்கிறார் என்பது நமக்கு புரியும். நாம் தேவனை துதிக்க வேண்டியவர்கள். அதற்காகவே படைக்கப்பட்டோம். தேவனை துதிக்கிறதற்கு அவர் நமக்கு என்ன செய்தார், ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று பார்த்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் 135 சங்கீதம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 7 வசனம் வரை, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவருக்கு என்ன சித்தமோ அதை எல்லாம் செய்கிறார். வானத்தில், பூமியில், சமுத்திரத்தில், எல்லா ஆழங்களிலும் அவருக்கு சித்தமானது தான் நடக்கிறது. மழையை எவ்வாறாக உண்டு பண்ணுகிறார் என்று நாம் இவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய துதிகளுக்காக ஏங்கி நிற்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். நாம் கர்த்தரை ஏன் துதிக்க வேண்டும்? சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த பெரிய தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைகள் அளவற்றது. அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்வில் எண்ணி முடியாதவைகள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிப்போம். அவர் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்த சந்நிதியில் வந்து நாம் கர்த்தரை துதிப்போம். அவர் நம்முடைய துதிகளில் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையால் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கீங்கப்பா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன், எங்கள் துதிகளுக்குள் நீர் வாசமாயிருக்கிறபடியால் நன்றி. நீர் பரிசுத்தராயிருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ்.